ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ சந்தோஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்ன ரெசிபின்னு கேட்குறீங்களா? கீரை கூட்டு. 3 விதமான கீரை சேர்த்து கூட்டு எப்படி பண்ணுறது அப்படின்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கீரை கூட்டுனாலே பிடிக்காது, இதில் 3 கீரை வேறு சேர்த்து செய்கிறதுனா நிறைய பேர் பிடிக்காதுன்னு நினைப்பீங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு தக்காளி கீரை, இது பருப்பு கீரை, சிலோன் கீரைன்னு சொல்லுவாங்க. பசலைக்கீரை மாதிரி கொஞ்சம் விழுவிழுப்பாக இருக்கும், குச்சி வச்சாலே தலையும். இதெல்லாம் முருங்கைக்கீரை. இது 3மே என்னோடய வீட்டில் இருந்தது, அதனால நான் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பருப்பு துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு. வெறும் பாசிப்பருப்பு சேர்த்தோம்னா மழுமழுன்னு இருக்கும். இது துவரம் பருப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, தக்காளி. ஃபஸ்ட்டு துவரம் பருப்பை கழுவிட்டு பாசிப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கிறலாம். குக்கரில் சேர்த்து நம்ம ஒரு சத்தம் வச்சு எடுத்துக்கிறணும். துவரம் பருப்பு சேர்க்குறதுனால 4 பல் பூண்டு உரித்து முழுசாக சேர்த்துருக்கேன். 1/4 கப்புக்கு கம்மியாக வறுத்த பாசிப்பருப்பை வறுத்துட்டிங்கன்னா அந்த மழுமழுன்னு இருக்கிற டேஸ்ட்டு வராது. குக்கரில் வேக வச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கரலாம். ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே உள்ள பேபிஸ்க்கெலாம் இந்த மாதிரி கீரைகள்லாம் மிக்ஸ் பண்ணி சாதத்தில் போட்டு மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுக்கிடுவோம். பருப்பு சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம கீரையை கழுவிட்டு இப்போ நறுக்கிக்கிறலாம். கீரையை கழுவிட்டு அதுக்கப்புறம் நறுக்குங்க, அப்போ தான் அதோட சத்துக்கள்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நான் கீரையை தனித்தனியாக அலசிட்டு தண்ணி வடிய விட்டு நறுக்கிட்டேன். அதுக்குள்ளே பருப்பு வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. நறுக்கி வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கலாம். கீரை எப்பயுமே பொரியல் பண்ணும்போதோ கூட்டு செஞ்சாலோ கீரையை மூடி வச்சு நீங்கள் செய்யக்கூடாது. ஓப்பனில் வச்சே வேக விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் கீரை. இப்போ நறுக்கின கீரைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள். திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கீரை கொஞ்சம் வேகணும், அதுக்கப்புறம் அடி பிடிச்சிக்கிறோம் பாத்திரத்தில். இப்போ நான் கலந்து விட்டுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5, 6, 7 நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம். வெந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த சீரகத்தூள் மட்டும் சேர்த்துனீங்கனாலும் நல்லா வாசனையாக இருக்கும் கீரை. உப்பு மட்டும் இப்போ சேர்க்கக்கூடாது. எப்பயுமே கீரைக்கு உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா கீரைக்கு அடுத்து போயிடும். அது மாதிரி ரொம்ப நேரம் வேகவும் வைக்கக்கூடாது உப்பு சேர்த்த பிறகு. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நான் கடுகு போட மாட்டேன், வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக நறுக்கி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் செவக்க வறுத்துக்கோங்க. வதக்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு கீரையும் இதில் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறணும். சூப்பரான 3 விதமான கீரை சேர்த்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக்கை ஸ்ரீ சந்தோஷ் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்